வீட்ல எல்லாருமே வந்து கொஞ்சமாவது நிம்மதி அடையறாங்க. ஆனா வந்து நம்மகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனு சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அபி. கவலைப்படாத சீக்கிரமாவே சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து முரளி அங்க வராரு. முரளிய பார்த்தோனே எங்க சார் போயிருந்தீங்க? நீங்க வராததால எவ்வளோ விஷயம் நடந்து போச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னோனே, அனு எங்க? அனுக்கு ஏதாவது வந்து மாப்பிள பார்த்துருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நான் ஒரு நல்ல மாப்பிள எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் இனிமேட்டு அவசியமே இருக்காது சார். அனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அனு விரும்புறவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆகாஷ் சாரே வந்து அனு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அபி சொல்றாங்க. அத கேட்க கேட்க முரளிக்கு செம டென்ஷன் ஆகுது. ச்சே இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு நீங்கலாம் எப்படி சம்மதிச்சீங்க? ஒருத்தன் வந்து வேணும்னே தாலிய கட்டுவான். வேணும்னு யார் சம்மதிக்க முடியும்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதெல்லாம் எப்படி அனு ஒத்துக்குனாங்க? நீங்கலாம் எப்படி ஒத்துக்குனீங்க? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னப்பா நீ இப்படி பேசுற? ஆகாஷ் வந்து அனு மனசுல இருக்கார்ல. அப்புறம் எப்படி ஒத்துக்காம இருக்க முடியும்? அனு லவ்வே பண்ணல, விரும்பலன்னா ஒத்துக்காம இருக்கலாம். அனு தான் விரும்புறாளே. மனசு ஃபுல்லா ஆகாஷ வச்சுக்கின்னு எப்படி வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிப்பா? நல்ல காலம்ப்பா. அனுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து முரளிக்கு செம கடுப்பா இருக்கு. செம டென்ஷனா இருக்காரு. உடனே வந்து முரளி சொல்றாரு, "அது எப்படி ஆகாஷோட அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே! அவங்க வந்து புடிக்காதே!" அப்படி சொல்லி சொன்னோனே, "ஆமா சார். அவங்க பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோவா யாரு?" அப்படின்னு, "வேற யாரு? டென்ஷன் பார்ட்டி தான்." அப்படின்னோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "என்ன சொல்ற? இவ்வளோ நாள் வந்து ராகவ் உனக்கு பிடிக்காதே?" அப்படின்னோனே, "சார் பிடிக்காது தான் சார். இப்போ ஒண்ணும் பிடிச்சதுக்காக நான் சொல்லல. ஆனா அவர் பண்ண வேலை இருக்கே இன்னைக்கு செம்ம வேலை சார். சூப்பரா பேசி வந்து ஆகாஷோட அம்மாவே ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த அளவு நல்லா பேசினாரு தெரியுமா? எல்லாம் அவன் பண்ண வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி முறைக்கிறாரு. "உண்மையிலேயே சொல்றேன் சார். இவ்வளோலாம் டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லியிருந்தேன். இனிமே நான் சொல்லப் போறேன். அவர சூப்பர் மேன்னு சொல்லிட்டு சொன்னோனே, எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே கேட்க கேட்க செம்ம கடுப்பா இருக்கு முரளி. ச்சே இப்படி பண்ணிட்டாங்களே சித்தி. சித்தி இருக்காங்கன்னு நம்பிக்கையில இருந்தேனே. அவங்கள மீறி இப்படி நடந்து போச்சே. நம்ம இவ்வளோ பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முரளி டென்ஷன் ஆகுறாரு. இங்க வந்து அ டென்ஷனா உட்காந்துருக்காங்க சுந்தரி. ச்சே இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றாங்க. ஆகாஷ் வந்து சந்தோஷமா ரூம்ல காத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அனு வந்து அலங்காரத்தோட பால் சொம்போட வராங்க. உள்ள வந்து அனு வந்து செம்மையா டென்ஷனா அப்படியே உட்கார்றாங்க. என்ன அனு என்கிட்ட பேச மாட்டீங்களா? உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இதில வேற இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் டென்ஷன் ஆவல. ஏங்க இதெல்லாம் நானாங்க பண்ணேன். வீட்ல இருக்கவங்க ஆசையா பண்ணாங்க. அதுக்காக ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, எங்க வீட்ல உள்ளவங்கலாம் வந்து என் கூட சேர்ற வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே கிடையாது. புரியுதா? இங்க பாருங்க, நான் ஒண்ணும் இதுக்காக வந்து அலையிறவன் கிடையாதுங்க. நீங்க ஏங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க வேணும்னு தாங்க நெனச்சேன். ஆனா இதெல்லாம் எப்போ நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்க. புரியுதா? அப்படி சொல்றாங்க. இங்க பாருங்க, என்ன பொறுத்தவரைக்கும் உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா எப்ப இருக்கீங்களோ, அப்பதாங்க இந்த சந்தோஷம்லாம் எனக்கு அப்படி சொல்லிடுறாரு. உடனே வந்து அனு வந்து அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்க காலையில எழுந்தோனே, "என்னடா நேத்து எல்லாம் நல்லபடி முடிஞ்சுதா?" அப்படி சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து அபி வந்து அப்போ வரும்போது கேட்குறாங்க. "என்ன பேசிக்கிறாங்க இவங்க 2 பேரும்?" அப்படி சொல்லிட்டு, "இல்லடா" அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லாம, "பரவாயில்லடா, இப்ப என்ன உடனே நடந்துடுமா என்ன?" அப்படி சொல்லிட்டு, "டேய் என்னடா நீ இப்படி இருக்க? அனு வந்து இப்போ கோவமா இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வந்து அவங்கள சமாதானப்படுத்துறது யாரோட வேலை? உன்னோட வேலை தான்டா. இப்ப நீ என்னோட தம்பி மட்டும் இல்லடா, அனுவோட புருஷன். பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்தணும் புருஷனுக்கு தெரியாதா? அந்த மாரி இருக்கணும்டா நீ. என்னடா நீ இப்படி இருக்க?" அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்குற அபி வந்து ஆச்சரியப்படுறாங்க. இவ்ளோ ரொமான்டிக்கா இவருக்கு பேச தெரியுமா? அப்போ இவ்ளோ வந்து ரொமான்ஸ் ஃபேனா இவரு? அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து முரளி வந்து செமையா டென்ஷனா அவங்க சித்திக்கிட்ட கத்துறாரு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, "என்ன மீறி நடந்துச்சு. நான் என்ன பண்றேன்னு தெரியல. ஆனா ரொம்ப நாள் அவள இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன். அவள சீக்கிரமா துரத்தி அனுப்புவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரி. முரளி கிட்ட இது முடியுது.